ஐயா வணக்கம். வணக்கம். இந்த 12 ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, அவங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மாற்றங்கள்லாம் இருக்க போகுதுன்றதை நீங்கள் ரொம்ப அழகாக சொல்ல போகிறீங்க. அதுக்காக நான் வந்திருக்கேன். சொல்லுங்க ஐயா, எப்படி இருக்க போகுது? 2026 பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அச்சம் கலந்த பயம் கலந்த உணர்வோடு தான் பார்க்கின்றோம். காரணம் கர்மாவினுடைய பலன். இன்று செய்த தவறை விட என்றோ செய்த தவறுக்கும் இன்று நாம் பதில் சொல்லியாக வேண்டும். இந்த வருடத்துடைய இறுதியில் தான் ராகு கேது பயிற்சியை சந்திக்க போட்டுக்கிட்டோம். இடையில தானங்க இந்த ஒரு பயிற்சி. குரு பகவான் என்னுடைய அனுபவத்தில் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். மண்ணும் பொண்டாகும், பட்ட மரம் துளிர்க்கும், அளந்து கொண்டே போகலாம். குரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிராமத்தில் சொல்லுவாங்க, தாயோடு சுவை போச்சு, தந்தையோடு துணை போச்சு, மனைவியோடு மானம் போச்சு, குருவோடு எல்லாம் போனது என்பார்கள். இழந்ததை திரும்ப தரக்கூடிய ஒரு வல்லமை குரு தாங்க. நம்முடைய வாழ்க்கையில் குரு ஒருவனதே நம்மை பெற்றெடுக்காத தாய் தந்தை. அப்படிப்பட்ட அந்த குரு பகவானுடைய பயிற்சி வாக்கிய பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மே மாதம் 26, திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம். குரு பெயர்ந்தால் என்ன, சனி பெயர்ந்தால் என்ன, அல்லது ராகு பெயர்ந்து தான் நகர்ந்தால் என்ன, நம் வாழ்வில் எதுவும் நகர்வதே இல்லையே என்று கவலைப்படுவதற்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நவ கிரகங்களும் நம்ம உடம்புல தாங்க இருக்குது. தன்னம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கை எந்த காலத்திலும் நீங்கள் இழந்து விடாதீர்கள். என்னுடைய அனுபவத்தில் ஒரு பழமொழி, ஒரு கவிஞன் சொல்கிறார், ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதியதல்ல. ரப்பர் மரத்தில் கேரி 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 தான் ரப்பர் வரும். ஆனாலும் அதை பற்றி அது கவலைப்படுவதில்லை. அது மாதிரி வெற்றியை நோக்கி நகருங்கள். இறையரலும் குருவரலும் துணை செய்யும். சுவாமி, மேஷ ராசி இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? அவங்களுக்கு விரைய சனி நடக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? வருகின்ற குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக சொல்லலாம். ஒன்று வாக்கிய பிரகாரம், இன்னொரு திருக்கணித பிரகாரம். வாக்கிய பிரகாரம் பார்த்தீங்கன்னா மே மாதம் 26ஆம் தேதி, திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி பயிற்சி ஆகின்றார். எங்கே பயிற்சி ஆகிறார்னா மிதுனத்திலிருந்து கடகம் பயிற்சி ஆகின்றார். பயிற்சியாவதோடு உச்சம் பெறுகின்றார். உச்சம் பெறுவதோடு அவர் பயிற்சியாகின்ற இடம் கடகம். கடகத்தை பொறுத்த வரைக்கும் யாருடைய இடம் என்று பார்த்தால் சந்திரனுடைய இடம். சந்திரன் மனோகாரகன். அது மட்டுமல்ல, பலம் பெறுகிறார், உச்சம் பெறுகிறார், சரிதான். ஆனாலும் பலம் பெறுவதும் உச்சம் பெறுவதும் சந்திரனுடைய இடம். ஏற்கனவே பிராண விதி பிரகாரம் குருவுக்கும் சந்திரனுக்கும் சில சங்கடங்கள். அப்படிப்பட்ட முறையில் பார்க்கும்போது அங்கிருந்து 5, 7, 9 இந்த பார்வையார் பார்க்குறார். ஒரு ரகசியம், யாரும் சொல்லாத ஒரு ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே ஜூன் மாதம் 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரு பகவானும் மிதுனத்திலிருந்து கடகம் பயிற்சியாகின்றார். கடகத்தில் அங்கே யார் இருக்கின்றார்? தேவகுரு இருக்கின்றார். தேவகுருவும் அசுரகுருவும் ஒரே இடத்தில் இருக்கின்ற ஒரு காலம். இது எவ்வாறு இருக்கும் மேஷம்னு பார்த்தோன்னா, ஏற்கனவே வெறும் குரு பயிற்சியை மட்டும் வச்சு நம்ம பலன் சொல்கிறதில்ல, சனி பயிற்சியும் சேர்த்து. ஏன்னா அவன் தான் கர்மாவினுடைய கர்த்தா. பார்ப்பதும் கொடுப்பதும் குருவாக இருந்தாலும் கூட நமக்கு அந்த பலனை தரக்கூடியவன் சனி பகவான் தான். அந்த வகையில் பார்க்கும்போது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் விரைய சனியாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். காரணம் என்ன? குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மேஷத்தில் 4ல் பார்த்தீங்கன்னா சுககுருவாக இருக்கின்றார். நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம், எதிர்கால திட்டங்களை திட்டமிட்ட திட்டங்களை வெற்றிகரமாக முடிக்கிற ஒரு அருமையான சந்தர்ப்பம். நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகளிலிருந்து ஒரு விடுதலை பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டம் வாங்கிய கடனை அடைப்பதற்கு மட்டுமல்ல, ஒரு அருமையான சந்தர்ப்பம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்திலேயே தேவகுருவும் அசுரகுருவும் இருப்பதனால பார்த்தீங்கன்னா பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த குரு பயிற்சியில் அறிமுகம் இல்லாத மனிதர்களுடைய அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்து கொள்வதோ, இல்லை அவங்களோடு நம்முடைய தொடர்பு நீட்டித்து கொண்டு போவதோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த காலகட்டத்தில், கடந்த காலத்தில் பொறுத்த வரைக்கும் சிறு சிறு விபத்துக்களை சந்தித்து மருத்துவம் சார்ந்து இனி கவலைப்பட வேண்டாம். நிம்மதியான ஒரு காலமாகத்தான் மேஷராசிக்கு இந்த குரு பயிற்சி. என்னுடைய அனுபவத்தில் பரிகாரம் என்பதே சோடி பிரசனத்தில் கிடையாது. ஆறுதலுக்காகத்தான் இத்தனை பரிகாரங்கள் சொல்கின்றேன். ஆனாலும் இந்த குரு பயிற்சியில் ஒரு எளிய பரிகாரம் சொல்கின்றேன். காரணம், அவர் கடகத்துக்கு வர்றார். கடகன் யாருடைய இடம்? சந்திரனுடைய இடம், மனோகாரன் இடம். ஆக இந்த வருடம் முழுவதும் வருகின்ற பௌர்ணமி ஒரு நாள் மட்டுமே கொஞ்சம் உபவாசம் இருங்கள். முடிந்தவரை உணவை குறைத்து வீடு வாசல்லாம் கூட்டி பெருகி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வருகின்ற இரவு நேரம் காத்திருந்து அந்த பௌர்ணமிக்கு ஒரு தீபார்த்தனை காமிக்க. அதுதான் வீட்டு வாசலில் பௌர்ணமி. நிலவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மனோஸ் தான் காரணம். அந்த மனசு அவள் வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய எளிய பரிகாரம் சந்திரனுடைய வழிபாடு. அதாவது ஆதிசக்தியாம் பராசக்தி. அவளும் சிரசில் 3ஆம் பிறையை சூடியிருக்கின்றார். சிவபெருமானும் சூடியிருக்கின்றார்.
சோமன் என்று சொல்லக்கூடிய சந்திரன். சந்திரனை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற இடம்னா இரவு நேரம் தான். இரவு நேரம் பௌர்ணமி, ஒவ்வொரு பௌர்ணமியும் வீட்டில் இருந்துக்கிட்டே சந்திரனை வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும். என்னுடைய அனுபவத்தில் பரிகாரம் என்பதே சோழி பிரசனத்தில் கிடையாது. ஆறுதலுக்காகத்தான் இத்தனை பரிகாரங்கள் சொல்கின்றேன். ஆனாலும் இந்த குரு பேசத்தில் ஒரு எளிய பரிகாரம் சொல்கின்றேன். காரணம், அவர் கடகத்துக்கு வரார். கடகன் யாருடைய இடம்? சந்திரனுடைய இடம், மனோகாரன் இடம். ஆக இந்த வருடம் முழுவதும் வருகின்ற பௌர்ணமி. பௌர்ணமி ஒரு நாள் மட்டுமே கொஞ்சம் உபவாசம் இருங்கள். முடிந்தவரை உணவை குறைத்து வீடு வாசல்லாம் கூட்டி பெருகி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வருகின்ற இரவு நேரம் காத்திருந்து அந்த பௌர்ணமிக்கு ஒரு தீபார்த்தனை காமிக்கு. அதுதான் வீட்டு வாசலில் பௌர்ணமி. நிலவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மனோஸ் தான் காரணம். அந்த மனசு அவள் வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய எளிய பரிகாரம் சந்திரனுடைய வழிபாடு. அதாவது ஆதிசக்தியாம் பராசக்தி. அவளும் சிரசில் 3ஆம் பிறையை சூடியிருக்கின்றார். சிவபெருமானும் சூடியிருக்கின்றார். சோமன் என்று சொல்லக்கூடிய சந்திரன். சந்திரனை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற இடம்னா இரவு நேரம் தான். இரவு நேரம் பௌர்ணமி, ஒவ்வொரு பௌர்ணமியும் வீட்டில் இருந்துக்கிட்டே சந்திரனை வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும். என்னுடைய அனுபவத்தில் பரிகாரம் என்பதே சோழி பிரசனத்தில் கிடையாது. ஆறுதலுக்காகத்தான் இத்தனை பரிகாரங்கள் சொல்கின்றேன். ஆனாலும் இந்த குரு பேசத்தில் ஒரு எளிய பரிகாரம் சொல்கின்றேன். காரணம், அவர் கடகத்துக்கு வரார். கடகன் யாருடைய இடம்? சந்திரனுடைய இடம், மனோகாரன் இடம். ஆக இந்த வருடம் முழுவதும் வருகின்ற பௌர்ணமி. பௌர்ணமி ஒரு நாள் மட்டுமே கொஞ்சம் உபவாசம் இருங்கள். முடிந்தவரை உணவை குறைத்து வீடு வாசல்லாம் கூட்டி பெருகி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வருகின்ற இரவு நேரம் காத்திருந்து அந்த பௌர்ணமிக்கு ஒரு தீபார்த்தனை காமிக்கு. அதுதான் வீட்டு வாசலில் பௌர்ணமி. நிலவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மனோஸ் தான் காரணம். அந்த மனசு அவள் வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய எளிய பரிகாரம் சந்திரனுடைய வழிபாடு. அதாவது ஆதிசக்தியாம் பராசக்தி. அவளும் சிரசில் 3ஆம் பிறையை சூடியிருக்கின்றார். சிவபெருமானும் சூடியிருக்கின்றார். சோமன் என்று சொல்லக்கூடிய சந்திரன். சந்திரனை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற இடம்னா இரவு நேரம் தான். இரவு நேரம் பௌர்ணமி, ஒவ்வொரு பௌர்ணமியும் வீட்டில் இருந்துக்கிட்டே சந்திரனை வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும். என்னுடைய அனுபவத்தில் பரிகாரம் என்பதே சோழி பிரசனத்தில் கிடையாது. ஆறுதலுக்காகத்தான் இத்தனை பரிகாரங்கள் சொல்கின்றேன். ஆனாலும் இந்த குரு பேசத்தில் ஒரு எளிய பரிகாரம் சொல்கின்றேன். காரணம், அவர் கடகத்துக்கு வரார். கடகன் யாருடைய இடம்? சந்திரனுடைய இடம், மனோகாரன் இடம். ஆக இந்த வருடம் முழுவதும் வருகின்ற பௌர்ணமி. பௌர்ணமி ஒரு நாள் மட்டுமே கொஞ்சம் உபவாசம் இருங்கள். முடிந்தவரை உணவை குறைத்து வீடு வாசல்லாம் கூட்டி பெருகி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வருகின்ற இரவு நேரம் காத்திருந்து அந்த பௌர்ணமிக்கு ஒரு தீபார்த்தனை காமிக்கு. அதுதான் வீட்டு வாசலில் பௌர்ணமி. நிலவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மனோஸ் தான் காரணம். அந்த மனசு அவள் வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய எளிய பரிகாரம் சந்திரனுடைய வழிபாடு. அதாவது ஆதிசக்தியாம் பராசக்தி. அவளும் சிரசில் 3ஆம் பிறையை சூடியிருக்கின்றார். சிவபெருமானும் சூடியிருக்கின்றார். சோமன் என்று சொல்லக்கூடிய சந்திரன். சந்திரனை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற இடம்னா இரவு நேரம் தான். இரவு நேரம் பௌர்ணமி, ஒவ்வொரு பௌர்ணமியும் வீட்டில் இருந்துக்கிட்டே சந்திரனை வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும்.